அன்பான விருச்சக ராசி அன்புள்ளங்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். விருச்சக ராசி சொந்தங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீர்களா? சரி, இப்போ இந்த பதிவோட முக்கியமான நோக்கத்துக்கு வரலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்குமே எல்லாரும் என்ன பண்ணுவேன், ஒரு பலனை எதிர்பார்ப்பீங்க. எப்பவுமே நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும், நல்லதையே செய்யணும் அப்படின்னு ஒரு பழமொழிகள் உண்டு. அந்த வகையில் விருச்சக ராசி சகோதரி சகோதரனே, என்னுடைய பதிவில் பலன் 2 பேருக்கும் ஒன்று தான். ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற கிடையாது. சகோதரனுக்கும் சகோதரிக்கும் விருச்சக ராசியில் பிறந்திருந்தால் அனைவருக்கும் பலன் ஒன்று தான். அந்த வகையில் இந்த குரு பகவான் பயிற்சியான இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகுது? ஒரு பிரம்மாண்டமான மாற்றம், அதீதமான வளர்ச்சி, வெளிநாடுகள்ல இருந்து அதிகமான தொடர்புகள், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. ஏற்கனவே நீங்க உயர்வான ஆள் தான். என்ன, பலாக் லேடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி? கோபக்காரர்கள், படக் 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 படக்குன்னு மீன் துள்ளுவதைப் போல கோபம் வந்துடும். என்ன இதுக்கு காரணம்? என்ன? பொறுமையும் நிதானமும் இல்லாத ஒரு காரணம். அவ்வளவுதான். இப்போ உங்களுடைய இரக்கம், சர்க்கிள்கள், இதுக்கெல்லாம் காரணம் எது? விருச்சக ராசி சகோதரன் சகோதரியே, உங்களுடைய அவசரம், ஒரு நிதானமின்மை, ஒரு முன்கோபம், இந்த 3ஐயும் மூட்டை கட்டிடுங்க. இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி ஒன்று. குடும்பத்துக்குள்ள நினைத்ததெல்லாம் செய்து முடிக்க போறீங்க 2. என்ன, ஒரே ஒரு முக்கியமான சங்கடம். என்ன? உங்களுடைய இளைய தலைமுறையால் உங்களுக்கு சங்கடம். பிள்ளைங்களால் எப்பவுமே உங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காரணமும் உண்டு, சூழ்நிலைகளும் உருவாயிடும். அதில் கவனமாக இருங்க, கண்டுக்காதீங்க. ஆனால் வளர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நினைத்தது நடக்கப் போகிறது, தடைகள் விலகப் போகிறது. எதை எடுத்தாலும் தொழில் வியாபாரிகளுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால விருச்சக ராசி அன்பு சொந்தங்களே, அன்பான சகோதரன் சகோதரியே, அரசு துறையில் இருந்தால் பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு. பொது வாழ்விலே ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக பெரிய பொறுப்பும் பெருங்கொண்ட பணவரவும் உண்டு. ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தால் உனக்கு பண பெருக்கமும் உண்டு. அதே நேரத்தில் பூமி மனை உனக்கு கிடைப்பதும் உறுதி. விருச்சக ராசியில் பிறந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கான பொன்னான நேரத்தையும் இந்த பதிவிலே இந்த ஆச்சாரியார் தருகிறேன். அந்த பொன்னான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு 3 கிரகங்கள் தேவைப்படுது. எந்தெந்த இடத்துல? மூல திரிகோணமாக தேவைப்படுது. 3 கிரகங்கள் 3 இடங்கள்ல தேவைப்படுது. அப்ப இந்த வேத ரகசியங்கள்ல என்ன பண்றோம்னா, அந்த 3ஐயும் முக்கூட்டாக முடிவு பண்ணி அதை சரியான நிழலை வைத்து கணக்கிட்டு உங்களுக்கான ஒரு பொன்னான நேரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன? கிடைக்கிற பிரம்மாண்ட வளர்ச்சி, கிடைக்கக்கூடிய குடும்ப மகிழ்ச்சிகள், குடும்ப உறவுகள், விரிஞ்சு போன உறவுகள்லாம் ஒன்று சேர்கின்ற காலம், குடும்ப உறவுகளுக்காக ஒரு உயர்வான திட்டங்களை தீட்டி அதிலே ஜெயித்து காட்டக்கூடிய நேரம் இது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, குருவோட பார்வை பெருசாக விழுகுது. நேரடியாக ரிஷபராசியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். அப்போ இந்த புகழ்ச்சியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடணும். புகழ்னா என்ன? தொழிலில் ஒரு புகழை சந்திக்கலாம், ஆன்மீகத்தில் ஒரு புகழை சந்திக்கலாம்,
பேச்சு பேச்சிலேயே ஜெயிக்கலாம். பேச்சு வார்த்தையில் ஒரு பெரிய வெற்றி, அரசியலில் ஒரு வெற்றி, சினிமா துறையில் ஒரு வெற்றி. இப்படி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக நடக்கின்ற காலம். அத்தனையும் நீங்கள் அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? அதான சூட்சமம். இப்போ கிரகம் பயிற்சி ஆயிடுச்சு, உங்களுக்கு நன்மை செய்யுது. எல்லாம் கிரகம் பயிற்சி ஆயிடுச்சு, நான் அப்படியே தான் இருக்கிறேன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா விருச்சிக ராசிக்காரா? அவளுக்கு தான் இந்த பொன்னான நேரம். அப்போ அவன் மட்டும்தான் பயன்படுத்தணுமா? எல்லாரும் பயன்படுத்தலாம். பெரியவர், சிறியவர், கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணாக்கள், வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள், அரசு வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருக்குமே இந்த பலன் பொருந்தும். எப்படி? விருச்சிக ராசி சொந்தங்களே, உங்களுக்கான பொன்னான நேரம் எது தெரியுமா? எப்பவுமே ஒரு கொஞ்சம் கடினம் தான். விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிக்கணும். உங்களுடைய பொன்னான நேரம் எது அப்படின்னா, அங்கே தான் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் விளையாடுகிறது. என்ன அப்படின்னா, ஒரு 3 மணி 33 நிமிடம் 3 3 எண்கள் உங்களுக்கு வரணும். பொன்னான நேரம் எங்கே இருக்குது? ராஜயோகம் எங்கே இருக்குது? 3 3 எண்கள் வருகின்ற நேரம். அப்போ இந்த 9 கிரகமும் உங்களுக்கு அடிமை. இதெல்லாம் பிரம்ம ரகசியம், வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களே உங்களுக்கு பகிர்கிறேன். அப்ப விருச்சிக ராசி சகோதர சகோதரனே, இந்த 3 மணி 33 நிமிடத்துக்கு முழிச்சிருக்கணும். திரும்ப தூங்கவே கூடாது. சூரிய பகவான் வந்ததுக்கு அப்புறம் கூட தூங்கலாம். 3 மணி 33 நிமிடம் உனக்கான ராஜயோக நேரம், பொன்னான நேரம். பயன்படுத்திக்க, பிடிச்சிக்க, முழிச்சிக்க. எப்படி சாமிஜி, நான் தினமும் விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு மீதி நேரத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? நான் நைட்டு லேட்டாக தான் தூங்குறேன். ஏன் லேட்டாக தூங்குறீங்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. 10 கிலோமீட்டர் ஓடுனா 10 பவன் நகை கிடைக்குதுன்னா கண்ணை மூடிட்டு ஓடிடணும் இல்லையா? அப்போ விருச்சிக ராசி சகோதர சகோதரியே, 3 மணி 33 நிமிஷத்துக்கு எந்திரிச்சா அவனுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறுகிறது. பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்பட போகிறது. குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறது அப்படின்னு இந்த ஆச்சாரியார் சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் அந்த டைத்து பிடிச்சிக்கிடணும். 3 மணிக்கு முத நாள் எந்திரிக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாள் எந்திரிங்க, 2 நாள் எந்திரிங்க, 3 நாள் எந்திரிங்க. 10வது நாளுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க பல பேருக்கு புத்தி, அட பைத்தியக்காரா, 3 மணிக்கு நான் இத்தனை நாள் எழுந்துச்சு, 10 நாளே என் வாழ்க்கை மாறி போச்சடா அப்படின்னு. ஒன்றுமே பண்ண வேணாம், உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. ஆனால் 3 மணி 33 நிமிடத்துக்கு முழிச்சிட்டு மறுபடியும் சூரிய உதயமானவனா சாயங்காலம் 6 மணிக்கே 7 மணிக்கே நீங்கள் தூங்கலாம், 8 மணிக்கு தூங்கலாம். மொத்தத்தில் 9 மணிக்குள்ள தூங்கிடணும். இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் பொன்னான நேரத்தில் நீங்கள் உங்களுக்குன்னு ஆண்டவன் கொடுத்த நேரம் அதுதான். அப்போ தான் நீங்கள் முழிக்கணும். அப்படி முழிச்சிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பூமி, மனை, செல்வம், செழிப்பு அத்தனையும் தரப்போகிறார். அப்போ இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். நினைத்ததெல்லாம் நடக்க போகுது. மனதில் ஆசைப்படுறதெல்லாம் நடக்குது அப்படின்னா நாம் அந்த நேரத்தில் முழிக்கணும்ல. கஷ்டப்பட வேண்டாம், அதுக்காக மெனக்கிட வேண்டாம். நேரத்தில் 9 மணிக்கு தூங்குங்க, 3 மணிக்கு தன்னால் முழிப்பு வரும். 3 மணி 33 நிமிஷத்துக்கு நீங்கள் முழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை 10 நாளையிலேயே பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்பட்டுரும். அந்த அளவில் கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுன்னு இந்த நேரத்தில் எடுத்து சொல்கிறேன் ஆச்சாரியார். அப்போ இந்த நேரத்தில் கூட நீங்கள் முழிச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உறவுகள் உங்களை வேற மாதிரி உதாசீனப்படுத்திடும். அப்படி இருக்கிறதுனால அத்தனை எதிரிகளையும் துவம்சம் செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் செல்வ செழிப்பையும் நீங்கள் பெற வேண்டும். இந்த பொன்னான நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் ஆச்சாரியார் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நம்ம பதிவை பாருங்கள். முக்கியமான செய்திகளை மட்டும்தான் சொல்லுவேன். எப்போ சங்கடம் வருதோ இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி
இதே போல இனி ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம் நண்பர்.